திருச்சி மாவட்டம் முசிறி சட்டமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளர் கருணைராஜா தொகுதி முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முசிறி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக கருணைராஜா அறிவிக்கப்பட்டார். அவருடன் இணைந்து பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு, திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் காடுவெட்டி தியாகராஜன் உள்ளிட்டோரும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட கருணைராஜாவிற்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தின் போது பொதுமக்கள் மத்தியில் பேசிய வேட்பாளர் கருணைராஜா, அனைத்து ஏரி மற்றும் குளங்கள் போர்க்கால அடிப்படையில் தூர்வாரப்படும் என்றும், வாய்க்கால்கள் அனைத்தும் சீரமைக்கப்பட்டு தடையின்றி நீர் கிடைக்க வழிவகை செய்வதாகவும் தெரிவித்தார். இங்கே வந்த பொழுது இந்த ஊராட்சியில் முதலில் தண்ணீர் 2 நாளைக்கு ஒரு தடவை தான் வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த இதை குறைய நான் வந்தவுடன் அது தினமும் தண்ணீர் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் 100 நாள் வேலை வாய்ப்பு இல்லை என்று அதை திருப்பி எங்களுக்கு கொடுக்கணும் என்று கேட்டார்கள். 100 நாள் வேலை வாய்ப்பை பொறுத்தவரை ஒன்றிய அரசு அதை தடுக்கிறதுங்கிறதுனால தான் எங்கள் தலைவர் முதலமைச்சர் அதற்காக மிக போராடி பார்க்கிறார். அது நாங்கள் வந்தவுடன் 100 நாள் வேலைவாய்ப்பை தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்குமாறு உறுதி செய்து கொடுக்கிறோம். மற்றும் இங்கே என்ன குறைகள் இருக்கிறதோ, உங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டிகள் அனைத்து தெருகளிலும் காங்கிரீட் ரோடு போட்டுக் கொடுக்கிறது, இது அனைத்தையும் நாங்கள் செய்து கொடுப்போம்.